பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரத்திலே மக்கெதோனியர்களை குறித்து பார்க்கிறோம். அதாவது மக்கெதோனியா தேசத்தில் இருந்த சபைகள் எப்படியாக பவுலோடு ஐக்கியமாக இருந்தார்கள், ஆண்டவருக்கு புரோஜனமாக இருந்தார்கள் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே அவர்களை பற்றி பேசுகிறார். அதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பிரயாணத்தில் பவுலுக்கு வழித்துணையாய் போனவர்கள் இந்த மக்கெதோனியர்கள். ஒன்று அவர்கள் தெசலோனிக்கையில் உள்ளவர்களாய் இருப்பார்கள், இல்லை என்றால் பெரேயாவில் உள்ளவர்களாய் இருப்பார்கள், இல்லை என்றால் பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இதுதான் மக்கெதோனியா தேசத்தில் வருகிறது. இதை நம்ம நேற்றைக்கு பவுலோடு இருந்தவர்களை நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? பவுலுக்கு வழித்துணையாக இருந்தார்கள். உபத்திரவங்கள் வந்தபொழுது, பாடுகள் வந்தபொழுது ஒருபோதும் பவுலை விட்டும் விலகி போகவில்லை, கர்த்தரை விட்டு விலகி போகவில்லை. சரியா? இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை குறித்து சொல்லுகிறார். மக்கெதோனியர்களை பற்றி பவுல் மக்கெதோனியா தேசத்தில் உள்ள சபைகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகிறார். வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 15:26. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள். நல்லா கவனிக்கணும். மக்கெதோனியா தேசம் எது என்பதை சொன்னேன். அகாயா என்பது எங்க வரும்னா கொரிந்து திருச்சபை இருக்கல்லவா, கொரிந்து திருச்சபை அகாயா நாட்டில் உள்ளது. இப்போ நான் அதுக்குள்ள போகலை. சரியா? அப்போ மக்கெதோனியாவில் உள்ளது நமக்கு புரியும்படி நான் 3 பேர் சொன்னேன். பெராயா பேர் நமக்கு நல்லா தெரியும், அதே போல தெசலோனிக்கே தெரியும், பிலிப்பி தெரியும். அதனால தான் அந்த 3 பேரை மட்டும் சொல்றேன். ஏன்னா இந்த சபைகள் எப்படி மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் இருந்த மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. மக்கெதோனியாவில் இருக்கிறவர்கள் எருசலேமில் இருக்கிற, அதுவும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள் இருக்கிற தரித்திரருக்காக பொருள் சகாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்போ பரிசுத்தவான்களுக்குள்ளும் யார் இருந்திருக்கிறா அப்படின்னா தரித்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் யாரையா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமான தெய்வத்தை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற, பரிசுத்தமாய் நடக்கிற மனிதன் பரிசுத்தவான். அவனுடைய வாழ்வில் குறைவு வருமா? வரும், வாய்ப்பு இருக்கிறது. வேதம் இங்கும் சொல்லுகிறது, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே தரித்திரர் இருந்தார்களாம். இப்போ பாருங்க, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள் தரித்திரர்கள் இருப்பதை கேள்விப்பட்ட உடனே இந்த இவங்க மக்கெதோனியாவில் உள்ளவர்கள் இங்கிருந்து அவங்களுக்கு பொருள் சகாயம் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாம். பாருங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாங்கிற எண்ணம் மக்கெதோனியாவில் உள்ளவர்களுக்கு வருகிறது. இவர்கள் புறஜாதிகள். இவர்கள் யாரு? புறஜாதிகள். யூதர்களும் உள்ள உண்டு. நான் முதல்ல சொன்னேன், தெசலோனிக்கையில் கொஞ்சம் யூதர்களும் உண்டு. யூதர்களும் இருக்கிறார்கள், புறஜாதிகளும் இருக்கிறார்கள். ஆனால் புறஜாதிகள் தான் அதிகம். புறஜாதிகளா இருக்கிறவங்க யூதர்களா இருக்கிற, என எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள், எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களிலே தரித்திரருக்கு பொருள் சகாயம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் படிச்சீங்கன்னா கலாத்தியரில் ஒரு வார்த்தை இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவங்களாம் சந்தித்து கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் பேசுவாங்க. அதில் ஒரு வார்த்தை வரும் தெரியுமா? தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும்படி எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ அன்றைக்கு இருந்த திருச்சபை தரித்திரரை நினைத்தது, ஏழைகளுக்கு உதவி செய்தது. ஊழியர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். விசுவாசிகள், சக விசுவாசிகள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் என்ன தெரியுமா ஒரு பழக்கம் இருக்கு? எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு அவங்க செய்வாங்க, சபையிலேயே யாராவது கஷ்டப்படுறவங்க தரித்திரர்கள் இருந்தால் செய்ய மாட்டாங்க.
சரி, கர்த்தர் நல்லவர், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, மக்கதோனியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எருசலேமில் தான். அப்போ எருசலேமில் இருந்தவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்குள்ள தரித்திரராக இருந்தவர்களுக்கு பொருள் சகாயம் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. விருப்பப்பட்டது மட்டுமல்ல, அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எந்த நிலையில் அந்த சபை இருந்துச்சு தெரியுமா? தெசலோனிக்கராக இருக்கட்டும், மக்கதோனியர்கள் சொல்கிறோம்ல, அந்த மக்கதோனியா தேசத்து சபைகளுடைய நிலை உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:1-2 படிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், என்ன இருந்து இவங்க உதவி செய்ய போறது தரித்திரருக்கு, ஆனா இவங்களை யாரும் தரித்திரர்? இந்த சபையில் உள்ள ஜனங்களே தரித்திரத்தில் இருக்காங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான காரியத்தை தேவன் உங்களோடு என்னோடு பேசுறாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு இது இருக்கு, பணக்காரங்க தான் உதவி செய்வாங்க. ஐயா, தரித்திரத்தில் இருந்தவர்கள் கூட தரித்திரர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஐயா, நான் படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறேன். எப்படி? 2 கொரிந்தியர் 8:1-2. இப்போ 2 படிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். யாருக்கு? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள் இருந்த தரித்திரருக்கு. ஆனால் பவுல் சொல்றாரு, எப்படி? ஐயா, அங்க இருக்கிற எங்க மக்கதோனியா தேசத்து சபைகளுக்கு தேவன் அருளிய கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் கொடிய உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்த போதும் மற்றவர்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தோடு அவர்கள் உதவி செய்தார்கள். தரித்திரர்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க, ஏழைகளுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. அப்போ மக்கதோனியர்கள் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்னங்க? எங்க கொடிய தரித்திரம் அவங்களுக்கு இருந்துச்சுங்க. அவங்களுக்கு கொடிய தரித்திரம் இருக்கும் போதும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. எண்ணம் இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமாய் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள். கொஞ்சம் யோசிங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்கு தக்கதாக நாமும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். கிறிஸ்மஸுக்கு மட்டும் கிடையாது, கிறிஸ்மஸுக்கு மட்டும் சேலை எடுத்து கொடுக்கறது, கிறிஸ்மஸுக்கு மட்டும் சோறு போடுறது, கிறிஸ்மஸுக்கு மட்டும் உதவி செய்யறது இல்லை. தரித்திரரை எந்நாளும் நினைத்து கொள்ளுங்கள். தரித்திரருக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஐயா, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் மக்கதோனியா தேசத்தில் உள்ள சபைகள் கொடிய தரித்திரம் இருந்த பொழுதும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள் இருந்த தரித்திரருக்காக இவர்கள் உதவி செய்தார்கள். கொஞ்சம் யோசிங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.